Good morning, students. Today we are going to learn about 7th Standard History, Unit 2, the Mughal Empire. Learning objectives: to trace the foundation and establishment of Mughal Empire in India, to acquaint ourselves with the career and achievements of 6 great Mughal kings, to understand the administrative and religious policies of the Mughal rulers, to gain knowledge about the cultural contributions of Mughals. இந்தியாவில் முகலாய பேரரசுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது, அது நிறுவப்பட்டது. 6 முக்கிய முகலாய பேரரசருடைய பணிகள், சாதனைகள், நிர்வாகம், சமயம், பண்பாட்டினுடைய பங்களிப்பு குறித்து இந்த பாடப்பகுதியின் மூலம் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். முகல் ரூலர்ஸ். ஃபர்ஸ்ட் ரூலர் பாபர், 1526 to 1530. செகண்ட் ரூலர் his son ஹுமாயூன், பாபருடைய மகன் ஹுமாயூன் ruled about 1555 to 1556. 1530 to 1540. முதலாவதாக 1530 முதல் 1540 வரை ஆட்சி புரிந்தார். இடையீட்டு அரசாக சூர் வம்சம் வருகின்றது. அதற்கு அடுத்தபடியாக 1555 to 1556 வரையிலும் ஹுமாயூன் இந்தியாவின் குறிப்பாக டெல்லியை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்தார். இவருடைய மகன் அக்பர் 1556 to 1605. ஜஹாங்கீர், அக்பருடைய மகன் ஜஹாங்கீர் 1605 to 1627. ஜஹாங்கீருடைய மகன் ஷாஜகான், இவர் 1627 முதல் 1658 வரையிலும் ஆட்சி புரிந்தார். ஷாஜகானுடைய மகன் அவுரங்கசீப், இவர் 1658 to 1607. Introduction. A new empire began in India with the arrival of the Mughal king Babur, except for the brief reign of Sher Shah of Sur dynasty. The Mughal rule lasted from AD 1526 to 1707. These were the years when the fame of the great Mughals of India spread all over Asia and Europe. After 6 great Mughal emperors, the empire began to disintegrate. பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. குறிப்பாக முகலாய பேரரசு ஒன்று பாபருடைய வருகைக்கு பிறகு வருகின்றது. ஷெர்ஷா சூர் வம்சத்தை சார்ந்தவர். இவர் தோற்றுவித்த டைனாஸ்டியினுடைய பெயர்தான் சூர் டைனாஸ்டி. The Mughal rule lasted from 1526 to 1707. முகலாயர் ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரையிலும், குறிப்பாக பாபர் முதல் அவுரங்கசீப் வரையிலும் முகலாய பேரரசு வலிமையாக ஆட்சி புரிந்தது. These were the years when the fame of the great Mughals of India spread all over Asia and Europe. ஆசியா, ஐரோப்பா முழுவதிலும் முகலாய பேரரசு இந்த ஆண்டுகளில் பரவியது. 6 முக்கியமான பேரரசுகள். அதற்கு பிறகுதான் முகலாய பேரரசு சிதைவுற்றது. First of all, Babur in 1526 to 1530. Ancestry and his early career. Sagiruddin Muhammad Babur
popularly known as Babur, was the founder of the Mughal Empire in India. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர். The term Mughal can be traced to Babur's ancestors. முகல் என்னும் வார்த்தையை பாபருடைய மூதாதையரிடமிருந்து கண்டறியலாம். பாபர் was the great grandson of Taimur on his father's side. தந்தையர் வழியில் இவர் தைமூர் மரபை சார்ந்தவர். இவர் கிராண்ட்சன் ஆஃப் தைமூர். தம் தந்தையருடைய வழியில் பாபர் தைமூரின் கொள்ளு பேரன். on his father's side. On his mother's side, his grandfather was Yunus Khan of Taskent, who was known as the great Khan of the Mongols and the 13th in the direct line of descent of Genghis Khan. தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனிஸ் கான் ஆவர். இவர் மிகப்பெரிய ஒரு மங்கோலிய அரசன். செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு. பாபர் was born on 40th February 1483. He was named Saguruddin, defender of faith, Muhammad. பாபர் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். இவருக்கு ஜாகிருதீன் முகமது என பெயரிடப்பட்டது. சாகுருதீன் இதனுடைய பொருள் டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள். நம்பிக்கையை காப்பவர் என்ற பொருள் கொண்ட பெயரை இவருக்கு தந்தை சூட்டுகின்றார். He inherited Fargana, a small kingdom in Central Asia, when he was 12 years old, but he was soon driven out from there by Uzbeks. After 10 years of adversity, Babur established himself as the ruler of Kabul. தனது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான ஃபர்கானாவை இவர் பரம்பரை சொத்தாக பெறுகின்றார். But he was soon driven out from there by Uzbeks. உஸ்பக்குகளால் துரத்தி அடிக்கப்படுகின்றார். After 10 years of adversity, Babur established himself the ruler of Kabul. 10 ஆண்டுக்கு பிறகுதான், துயரம் நிறைந்த அந்த 10 ஆண்டுக்கு பிறகு பாபர் காபூலுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். Babur, foundation of the Mughal Empire. In Kabul, Babur set his sights eastward, remained by the memory of Taimur's Indian invasion. முகலாய பேரரசுக்கான அடித்தளம் பாபர் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பினார். In 1505, the very year after he took Kabul, Babur led his first expedition towards India. கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்புகின்றார். In 1505, the very year after he took Kabul, Babur led his first expedition towards India. 1505 காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதல் படையெடுப்பை மேற்கொண்டார். Yet he was preoccupied with the Central Asian affairs. He did not have any ambition beyond Punjab till 1524. Then a greater opportunity came knocking.
மத்திய ஆசியா பகுதியில் இவர் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்குமே ஆசைப்படவில்லை. அந்த வேளையில தான் மிக சிறந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு வருகின்றது. Then a greater opportunity came knocking. ஒரு சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. Dilawar Khan, who was Daulat Khan Lodi's son, and Alam Khan, who was the uncle of Sultan of Delhi, arrived in Kabul to seek Babel's help in removing Ibrahim Lodi from power. Daulat Khan Lodiயின் மகன் திலாவர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூல் வந்தடைந்தனர். Babur defeated Ibrahim Lodi in the famous Battle of Panipat in 1526 and occupied Delhi and Agra. டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க உதவி கேட்டு வருகின்றார். இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானாக இருந்தவர். இவர் இங்கு பிரச்சனை ஏற்பட்ட போது பாபருடைய உதவியை கேட்டு வருகின்றார். Following Babur's victory in the battle, Mughal dynasty came to be established in India with Agra as its capital. உதவிக்காக வந்த பாபர் பானிபட் என்னும் இடத்தில் 1526 ஒரு புகழ்பெற்ற போர் ஏற்படுகின்றது. இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றுகின்றார். கைப்பற்றி இவரே முகலாய வம்சத்தின் ஆட்சியை கொண்டு வருகின்றார். முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. Babur's military conquest. Babur defeated Rana Sanga and his allies at Kanwa in 1527. He won the war against the chief of Sanderi in 1528 and prevailed over the Afghan chief of Bengal and Bihar in 1529. Babur 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கான்வா என்னும் இடத்தில் தோற்கடிக்கின்றார். 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். Babur died in 1530 before he could consolidate his victories. 1530 பாபர் இயற்கை எய்துகின்றார். Babur was scholar in Turkish and Persian languages. பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். He recorded his impressions about Hindustan, its animals, plants and trees, flowers and fruits in his autobiography துசிக்கி பாபரி. பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவராவர். துசிக்கி பாபரி என்பது தன்னுடைய சுயசரிதை. அதில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தானே எழுதுகின்றார். தன்னுடைய கருத்துக்கள், விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் இவற்றை குறித்தும் அந்த துசிக்கி பாபரி என்ற நூலில் எழுதி வைத்துள்ளார். Rana Sanga. Following the tradition set by Genghis Khan, who nominated the most deserving among his sons as his heir, Babur chose his favorite and eldest son Humayun as his heir. தம்முடைய செங்கிஸ்கான் தன்னுடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். ஹுமாயூன்
ஹுமாயூனை தனது வாரிசாக தனக்கு பிறகு அவர் நியமனம் செய்திருந்தார். ஹுமாயூன் 1530 to 1540 and 1555 to 1556 இரண்டு முறைகளாக அவர் ஆட்சியை அமைத்திருக்கின்றார். Humayun, on his succession to the throne, divided his inheritance as per his father's will, and accordingly his brothers Kamran, Hindal, and Askari got a province each. ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்திற்கு இணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். இவருடைய சகோதரர்கள் தான் ஹிஸ் பிரதர்ஸ் காம்ரான், ஹிண்டால் அண்ட் அஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதிகளை பெற்றார்கள். Yet each of the brothers aspired for the throne of Delhi. ஆனால் மூன்று பேருக்கும் பாகப்பிரிவினை கிடைத்த பிறகும் அவருடைய எண்ணம் எல்லாம் டெல்லியை பற்றியதாகவே இருந்தது. எப்பொழுதும் டெல்லி அரியணையின் மீது அவர்களுக்கு ஆசை ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. Humayun also had other rivals, and notable among them was the Afghan Sher Shah Sur, the ruler of Bihar and Bengal. இவர்களை தவிர ஹுமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களாகவும் இருந்தார்கள். தன்னுடைய பிரதேர்ஸ் போட்டியாளர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சூர் வம்சத்து செர்சாயும் போட்டியாளராக இருந்தார். செர்சா பீகாரையும் பெங்காலையும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். செர்சா டிஃபீட்டட் ஹுமாயூன் அட் சௌசா in 1539 and again at Kannauj 1540. செர்சா 1539 சௌசா என்ற இடத்திலும் 1540 கனோஜ் என்னும் இடத்திலும் தோற்கடிக்கப்பட்டார். ஹுமாயூனை தோற்கடித்தார். இந்த இரண்டு போர்களிலுமே ஹுமாயூன் தோல்வியடைந்தார், செர்சா வெற்றி பெற்றார். Defeated and overthrown, had to flee to Iran. அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பி ஓடுகின்றார். With the help of the Persian ruler Shah Tahmasp of the Safavid dynasty, Humayun succeeded in recapturing Delhi in 1555. சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ்ப் என்பவருடைய உதவியை பெற்று டெல்லியை 1555 மீண்டும் இவர் பெறுகின்றார். But he died in 1556 when he fall down the stairs of his library in Delhi. டெல்லியை மீண்டும் கைப்பற்றி வெற்றி பெற்ற பிறகு 1556 டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவுகின்றார். ஹுமாயூன் tomb, Sirsa 1540 to 1545. Sirsa was the son of the Afghan noble Hasan Suri, ruler of Sasaram in Bihar. சிர்சா பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன். ஆஃப்டர் ஓவர்த்ரோயிங் ஹுமாயூன், சிர்சா started the ruler of Sur dynasty at Agra. During his brief reign, he built an empire stretching from Bengal to the Indus, excluding Kashmir. He also introduced an efficient land revenue system. He built many roads and standardized coins, weights and measures. தமது குறுகிய கால ஆட்சியில்
வங்காளம் முதல் சிந்து வரை பரவி இருந்த ஒரு பேரரசை உருவாக்குகின்றார். நல்ல பயனை தரும் ஒரு நிலவருவாய் முறையினையும் அறிமுகம் செய்தார். ஷெர்ஷா பல சாலைகளையும் அமைத்தார். He built many roads and standardized coins. நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தர அளவுபடுத்துகின்றார். This picture ஷெர்ஷா. Then Akbar 1556 to 1605. Accession of throne. Accession of throne சொன்ன அரியணை ஏறுதல். After the death of Humayun in 1556, his 14-year-old son Akbar was crowned the king. அக்பர் அரியணை ஏறும்போது அவருக்கு 14 வயது. ஹுமாயூனுடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய மகனான 14 வயது மகனான அக்பர் அரியணைக்கு வருகின்றார். Humayun's trusted general Bairam Khan became the regent and ruled on behalf of Akbar, as the latter was a minor. அக்பர் சிறுவனாக இருந்ததால் பைராம் கான் பகரமாக அவருக்கு பதிலாக ஆளுநர் பொறுப்பு ஏற்று அக்பர் சார்பாக அவர் ஆட்சி புரிந்தார். அக்பர் General of Sur dynasty soon captured Agra and Delhi in 1556. In the same year, Bairam Khan defeated and killed Hemu in the battle at Panipat, Second Battle of Panipat in 1556. As Bairam Khan was murdered in Gujarat, allegedly at the instance of Akbar, who could not tolerate his dominance in day-to-day governance of the kingdom, Akbar assumed full control of the government. Akbar brought most of India under his control through conquest and alliances. இரண்டாம் பானிபட் போர் was fought in 1556. Second Battle of Panipat 1556. இரண்டாம் பானிபட் போரில் ஹெமுவை தோற்கடித்து கொண்டார் அக்பர். அக்பருக்கும் ஹெமுவிற்கும் இடையே நடைபெற்றது. ஹெமுவை தோற்கடித்து கொண்டார். பைராம் கானுடைய மேல் ஆதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ள இயலவில்லை. அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைராம் கான் குஜராத்தில் கொல்லப்பட்டார். இதனால் அக்பரால் அரசை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தது. முகல் எம்பையர் அண்டர் அக்பர். முகல் எம்பையர் டெல்லி, ஆக்ரா இந்த 2 இடங்களை மையமாக கொண்டுதான் முகலாய பேரரசு முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. பானிபட், முல்தான், காந்தகார், லாகூர், காஷ்மீர், காபூல் வரையில இங்கு வெஸ்ட் நார்த் வெஸ்ட் சைடில் காபூல் இருந்து ஈஸ்ட் பெங்கால் வரையில, நார்த்து காஷ்மீர், சவுத்து அகமது நகர் இதுவரையிலும் இந்த அக்பருடைய பேரரசு பரவி இருந்தது. கான்கொஸ்ட் ஆஃப் உமன் ரூலர்ஸ், பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு. Akbar conquered Malwa and parts of central India. His defeat of Rani Durgavati, a ruler in the central province, is not appreciated, since the brave Rani did him no harm, yet urged by his ambition to build an empire,
Akbar had no consideration for the good nature of the ruler. Similarly, another woman ruler Akbar had to confront in South India was the famous Rani Sant Bibi, regent of Ahmednagar. The fight this woman put up impressed the Mughal army so much that they gave her favorable terms of peace. அக்பர் மாளவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் கைப்பற்றுகின்றார். அக்பர் கான்குயர்ட் மால்வா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா. மத்திய இந்திய பகுதியை சேர்ந்தவர் தான் ராணி துர்காவதி. மத்திய இந்திய பகுதியை சார்ந்த ஒரு பெண் வீரர் ராணி துர்காவதி. இவரை பாபர் தோற்கடித்தார். A ruler in the central province is not appreciated since the brave Rani did him no harm. இதனை பாபர் ராணி துர்காவதியை தோற்கடித்ததை பிற மக்கள் விரும்பவில்லை. அவர் ஏனென்றால் ராணி துர்காவதி அக்பருக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்தவில்லை. இருந்த போதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையால் தான் அக்பர் ராணி மீது படையெடுக்கின்றார். புகழ்பெற்ற ஆட்சியாளர் ராணி சாந்து பீவியின் மீதும் அக்பர் படையெடுத்தார். ராணி துர்காவதி. Battle of Haldighati. Akbar defeated Rana Uday Singh of Mewar and captured the fort of Chittoor in 1568 and then Ranthambore in 1569. மேவார் அரசராக இருந்தவர் ராணா உதய் சிங். இவரை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றுகின்றார். In 1576, he won over Uday Singh's son Rana Pratap at the Battle of Haldighati. Though defeated, Rana Pratap escaped on his horse Cheetah and continued his fight, leading a life in the jungle. The memory of this gallant Rajput is treasured in Rajputana, and many a legend has grown around him. 1576 உதய் சிங்கின் மகன் ராணா பிரதாப் ஹால்டிகாட்டிக் போரில் வெற்றி கொள்கின்றார். இவர் தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் என்னும் தமது குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை தொடர்ந்தார். ராணா பிரதாப் சிங் commercial access to Arabia, Southeast Asia and China. அரேபியா, தென்கிழக்கு ஆசியா, சீனாவுடன் வியாபார தொடர்பு. Akbar's conquest of Gujarat helped him to establish control over Gujarat's overseas trade with the Arabs and the Europeans. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணியம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது. Akbar's military campaigns in East Bihar and Odisha and victory over Bengal facilitated access to Southeast Asia and China. கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது.